ஜெபம். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலையில உங்க நினைக்க துதிக்க நீர் செய்த கிருபைகளுக்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. இம்மட்டும் காத்து இனிமேலும் காத்து வழியை நடத்துகிற தேவனை உங்களுக்கு நன்றி, கொடான ஒரு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவனை உங்களுக்கு நன்றி, கொடான ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடியனை மறத்து நீங்க மாத்திரம் வெளிப்பட வேண்டுமாய் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் வல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த லென்த் காலத்திலும் கூட ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த லென்த் காலை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய வேதத்தில் பார்க்க போனால் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இந்த 4 பேரும் தான் வேதத்தில் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த தீர்க்கதரிசிகள் ஒருவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஒருவன் ஒரு ராஜாவுக்கு ஒரு ஒரு செய்தியை கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். அந்த ராஜா எசேக்கியா ராஜா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 சில வசனங்கள் மாத்திரம்தான். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று ஒரு அவசகுணமான ஒரு வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார் அந்த ராஜாவுக்கு. அந்த ராஜா இவரை என்ன வேண்டுமானாலும் செஞ்சிருக்கலாம். நம்ம இடத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருந்தால் நாம் எப்படியெல்லாம் பண்ணியிருப்போம், எப்படியெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் அந்த ராஜா பாருங்க, அவன் அந்த தீர்க்க தரிசிக்க தேவன் அனுப்பின மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவன் சுவர் புறமாக ஓரமாக திரும்பி அழுகிறான். தேம்பி அழுகிறான். அப்படி அழுது எப்படியாவது இந்த மரண படுக்கையிலிருந்து, இந்த மரணத்திலிருந்து விடுதலை நான் வாங்கிய தீர வேண்டும் என்று ஒரு வைராக்கியமாக அவன் அழுது கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி சொல்றான் பாருங்க. அவனுடைய நடத்தைய சொல்றான் பாருங்க. நான் உமக்கு முன்பாக உண்மையாகவும் மன உத்தமமாகவும் உமது பார்வைக்கு நலமானதையும் செய்தேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 3 காரியங்களையும் நான் அப்படியே செய்து வந்தேன் ஆண்டவரே என்று கெஞ்சின கடைசியில யார் இந்த மாதிரி இந்த 200 தேசங்களில் இருக்கிற அந்த ராஜாக்கள் யாருனாலையும் சொல்ல முடியாது. உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், நல்லதையெல்லாம் இந்த நாட்டு ஜனங்களுக்கு நான் செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். பின்னே அப்புறம் மிகவும் அழுதான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியே அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆண்டவர் உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை செல்வதற்குள்ள போய் திரும்பி ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி, மகனே திரும்பு, 5 நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவுக்கு உன் தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறது என்னவென்றால், அவர் உடனே கேட்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களும் சொல்லி அந்த ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லியும் உன் ஆயுசு நாட்களோட 15 வருடங்களை நான் கூட்டித் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காலங்களிலும்
நாம் நம்முடைய நடத்தையை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் பொழுது, தேவன் மனதார நம்மளை மன்னித்து அந்த ஆயுசு நாட்களையே கூட்டி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஆண்டவர்! நம்மளுடைய ஆண்டவர் பற்றி நாம் நினைக்கும் பொழுது மன்னிக்கிற ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர், ஆலோசனை கர்த்தர், இப்படி எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அந்த நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அந்த மரண நாளிலே மரணம் நேருகிற இந்த நாளை கூட தள்ளி போடுகிற 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ்வோமா, மகிமையை செலுத்துவோமா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காலங்களில் நாம் இந்த லென்த்து காலங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்டில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா? நாட்டில் உள்ள ஜனங்களுக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறோமா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் பாருங்க, கவலைப்படுவதும் உண்டு, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உண்டு. தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கும் பொழுது அழகான அருமையான வாழ்க்கையை நமக்கும் ஏற்படுத்தி தருவார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பது போல நமக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்து கூட்டி தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலையில உங்களை நினைக்க துதிக்க நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நீரே இந்த வார்த்தைகளை கேட்க செய்ததற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. போராட ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ள வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.